வெள்ளை போர்வை போர்த்தி பேருந்துக்குள் நுழைந்த மர்ம உருவம். காலையில் எழுந்து பார்த்த பேருந்து நடத்துனருக்கு காத்திருந்திருக்கு பேரதிர்ச்சி. புது போனை இழந்திருக்காரு பேருந்து நடத்துனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியை சேர்ந்தவர் சூர்யா. இவரு தனியார் பேருந்துல நடத்துனரா பணியாற்றிட்டு வராரு. கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி 18,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை வாங்கியிருந்திருக்காரு. இந்த நிலையில தன்னுடைய பேருந்துல இவரு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதிகாலை 3 மணி அளவுல இவரு அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த மர்ம நபர் ஒருத்தர் வெள்ளை போர்வை ஒன்ன போத்தி கொண்டு பேருந்துக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காரு. நடத்துனர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரு புதுசா வாங்கின செல்போனை அங்கிருந்து திருடிட்டு போயிருந்திருக்காரு. காலையில எழுந்து பார்த்த போது தன்னுடைய செல்போன் காணாம போயிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு பேருந்து நடத்துனர் சூர்யா. அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராவை பார்க்கும்போதுதான் மர்ம நபர் ஒருத்தர் பேருந்துக்குள்ள நுழைஞ்சு செல்போனை திருடிட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து வேப்பங்குப்பம் போலீஸ்ல இவர் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீசார் இந்த புகாரின் அடிப்படையில திருடிட்டு போன மர்ம நபரை வலை வீசி தேடிட்டு வராங்க. இப்படி செல்போன் வாங்கிய ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அது திருட்டு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.